இன்னைக்கு நாம மதுரையில நம்ம மாரியம்மன் தெப்பக்குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் முக்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்குள்ள அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சாதாரண எல்லா சிவன் கோவில்லையும் வருஷத்துக்கு 1-2 நாள் கொஞ்ச நேரம் தான் சூரிய ஒளி சிவன் மேல படும். ஆனா இங்க மார்ச் மாசத்துல 12 நாளும் செப்டம்பர் மாசத்துல 12 நாளும் ஆக மொத்தம் 24 நாள் சூரியனே நேரா வந்து சிவனுக்கு பூஜை பண்றாரு. 2வது பாயிண்ட், சூரியனே இங்க டைரக்டா வந்து சிவனை கும்பிடுறதால இங்க நவகிரகங்களுக்கு தனியா சன்னதியே இல்ல. யானைக்கு சாப விமோசனம் கிடைச்ச இடம். இந்திரனோட வாகனமான ஐராவதம் யானைக்கு ஒரு சாபம் கிடைச்சிடும். அந்த சாபம் நீங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து சிவனை மனமுருக வேண்டிக்கிச்சு. சிவனும் மனமிறங்கி அதுக்கு முக்தி கொடுத்தாரு. அதனாலதான் இங்க இருக்கிற சாமிக்கு முக்தீஸ்வரர்னு பேரு. வீணை வாசிக்கிற தட்சிணாமூர்த்தி. நம்ம பொதுவா தட்சிணாமூர்த்தியாசின் முத்திரையோட பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு தூண்ல அவர் கையில வீணையோட காட்சி தர்றாரு. அதனால இவருக்கு வீணை தட்சிணாமூர்த்தின்னு பேரு. இவரை வேண்டிக்கிட்டா படிப்பு, பாட்டு, மியூசிக் எல்லாத்துலயும்